நாம அற்புதமா சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனா நம்ம தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டோம், முரட்டாட்டம் செஞ்சோம், அவரை வேணான்னு தள்ளிட்டோம் பாருங்க. ஆனா நம்மளை அப்படியே விட்டுறல, தேவன் நம்மளை மீட்டெடுத்தார். நம்மளை மீட்டு எடுக்கணும்னு தீர்மானிச்சார் பாருங்க, அதே நம்மளை ஸ்பெஷல் ஆக்கிடுச்சு. அதை விட நம்மளை மீட்டெடுத்த விதம் நம்மளை ஸ்பெஷல் ஆக்கிடுச்சு. சும்மா அப்படியே மீட்டெடுக்கல, சொந்த குமாரனையே அனுப்பி நம்பினால் அவர் வந்தார், மனுஷனாய் ஆனார், வாழ்ந்தார், நமக்காக இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார், பாடுபட்டு மரித்தார், உயிரோடு எழும்பினார், பரமேறினார். இன்றைக்கு பலரை அனுப்பி இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய சபை இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இது நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனம், மீட்கப்பட்ட ஒரு ஜனம். உங்களை மீட்டெடுக்கணும்னு தீர்மானிச்சார் பாருங்க, உங்களை மீட்டெடுத்துட்டார் பாருங்க, மீட்டெடுத்த விதம் பாருங்க, சொந்த குமாரனையே கொடுத்தார் பாருங்க. இதெல்லாம் என்னத்தை காண்பிக்குது? நீங்க அவருக்கு ரொம்ப விசேஷித்தவர்கள் என்பதை காட்டுகிறது. நாம இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். விசுவாசிகளுக்கு அந்த விசேஷித்த ஒரு உறவு இருக்கு பாருங்க தேவனோட. இவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய சர்வ வல்ல தேவன். இந்த 40,000 கோடிக்கு செய்யறாருல்ல, யார் அவரு? எங்க அப்பா, உங்க அப்பா. இயேசு அதே சொல்லி காமிக்கிறார் பாருங்க. அங்க அந்த வசனத்துக்கு போங்க, 26ஆம் வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாரு. எப்படி சொல்லல? அவைகளை பரமபிதா பிழை போட்டுக்கிறாருன்னு சொல்லல, அவைகளை அந்த பறவையினுடைய பரமபிதா பிழை போட்டுக்கிறாருன்னு சொல்லல, உங்கள் பரமபிதா அவைகள் எல்லாரையும் பிழை போட்டுக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? எப்பா அவங்களுக்குலாம் செய்யறவர் யாருப்பா? உங்க அப்பா. அடுத்த வாட்டி பறவையை பார்த்தீங்கன்னா அப்படி யோசிங்க, எங்க அப்பானாலதான் இது பிழைக்குது. என்ன சொல்ல வர்றாரு? அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அவைகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பா இவ்வளவு கோடிக்கணக்கான பறவைக்கு இப்படி செஞ்சா உனக்கு எந்த அளவுக்கு செய்வார் சொல்ல வர்றாரு. நீங்கள் அவருக்கு விசேஷித்தவர்கள். முற்றிலுமா யோசனையை மாத்தி விட்டார் பாருங்க இயேசு. சும்மா அவர் சொல்றத பார்த்துக்கிட்டே வந்தாலே கவலை போயிடும், நமக்கே அறியாம போயிடும். பெருசா தோன்றுன அந்த பிரச்சனையை உண்மையான சைஸ்ல காமிச்சிட்டாரு. சின்ன பிரச்சனை, எல்லாம் சொல்லுங்க, சின்ன பிரச்சனை. அப்புறம் என்ன பண்ணார்? பறவையை பாருன்னு சொல்றது மூலமா தேவனே பார்க்க வச்சிட்டாரு. பெரிய தேவன், எல்லாரும் சொல்லுங்க, பெரிய தேவன். அப்புறம்